மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். பிரதமர் மோடியும் முதல்வர் ஸ்டாலினும் எதிரிகளை போன்று நாடகமாடிக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ள அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அன்புமணி ராமதாஸால் நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்தை நிறுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை எதிரி என்பவர் நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. ரெண்டு பேருமே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை இன்றைக்கு ஏழ்மை நிலையில தள்ளியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அபாயமான கட்டத்தில் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், யாரை எதிர்த்து பேசினாலும் கருத்து சொன்னாலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? மத்திய அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி யார்? யார் அவருடைய கூட்டணி? அவருடைய கூட்டணி சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரி. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி. இந்த தமிழ்நாட்டில் என்ன? தமிழ்நாட்டில் திமுகவுடைய இந்த அரசை பேசினால் உடனடியாக வழக்கு, இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து வழக்கு. இதை தவிர இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்துதான் சிறுபான்மை வாக்குகளை நாம் இழந்தோமோ, அதே போன்று இன்றைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நாம் அன்றைக்கு இணைந்துதான் பல்வேறு தரப்பினுடைய எதிர்ப்புகளை நாம் சமம் ஏற்க வேண்டிய நிலைமை இருந்தது. உலகத்துக்கே தெரியுமே, தேர்தல் வந்தால் கடையை விடுப்பீங்க, ஏலம் விடுவீங்க, ஹையஸ்ட் பிட் எங்க போது அது உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய உரிமை. நம்ம அதில் யாரும் தடையில்லை. ஆனால் பழியை ஏன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேலை போடுறோம்? அப்பயே வெடிய அண்ணா திமுக பேசணும். அண்ணா திமுக உனக்கு துரோகம் செய்து சொல்றவன், அப்ப ஏன் வெடிய காலையில 5:30 மணி வரைக்கும் பேசுற? 6:30 மணிக்கு ஆட்டுக்குட்டி அவசரம். நீங்க நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடின்னு சொல்லுவாங்க, கட்டிக்கிட்டாரு அன்புமணி போனாரு. ஒரு மாசம் முன்னாடி கூட நெய்வேலியில போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. மத்திய அரசாங்கத்து மோடி அரசு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. நாங்கள் கடலூரை கிடுகிடுக்க வைப்போம், தமிழ்நாட்டை ஆட்டி படைப்போம். நெய்வேலி நிறுவனத்தில் 1000 பேர் இன்ஜினியர் இருந்தான், ஒரு தமிழ்நாட்டில் இல்லை. இப்ப குத்துருவாரா? இப்ப கேட்கிற அன்புமணி அவர்களை கேட்கிற, இப்ப நீங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, இப்ப அந்த 3வது சுரங்கத்தை உங்களால் நிறுத்த முடியுமா? தைரியம் இருக்கிறதா? அந்த வாக்குறுதியை உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்க நான் செய்யணும், வாக்குறுதியாக பார்ப்போம். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.